இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 2025வது ஆண்டிலேயும் ஆண்டவர் இந்த தவச நாட்களிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சிலுவை அண்டை நெருங்கி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை நாம் பயன்படுத்தி சிலுவை தியான ஆராதனைகளிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். குறிப்பாக இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். நானும் உடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருக்கிறாங்க என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பவுலடியாருடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை, இரக்கங்களை நீ நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் சுவாமி, இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனை முற்றிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய மாறாத பிரசன்னம், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்துக் கொண்டு துரிதமாய் எங்கள் மக்கள் அழைத்துக் கொள்வாங்க. உங்களுடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் முயற்சி கொண்டாடுகிறோம். உங்களுடைய ஐக்கிய பந்தியில் இணைகிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த திருவை செய்த சுவாமி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நம் அனைவரும் எழுந்திருச்சு பாடல் புத்தகத்திலே 78வது பாடலை நாம் பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வரவாசம் பண்ணி அந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்திருச்சு நாம் பாடுகிறோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் நிச்சயமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 53ஆம் சங்கீதம்.
தேவன் இல்லை என்று மதிகேடன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கியவருடைய எலும்புகளை தேவன் சிதறி பண்ணிபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீர் அவர்களை வெட்கப்படுத்தினாய். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த விசுவாசிக்கிறேன். அவருடைய விசுவாசிக்கிறேன். பாடுபட்டு சிறுவரைந்து மறைத்து அடக்கப்பட்டு வானத்திலிருந்தார். மூன்றாம் நாள் எழுதினார். பரந்திலே பதிவாசிக்கிறார். அவருக்கு நித்திய ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறதையும் ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே மாநில குமாரனாய் தேவனில் பிறந்தது மாத்திரமல்ல, எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே முழுமையாய் ஒப்பு கொடுத்து அதை குறித்து சிலுவையின் தியானத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கவும், 2025 ஆண்டிலே தேவனியை பாராட்டுகிற கிருபைகளை இரக்கங்களை எண்ணிக்கை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை அண்டையை நெருங்கி சேர்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்பவும், ஆண்டவரே உம்மண்டையை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை எண்ணிக்கை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 கால தியான ஆராதனைகள் முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் கூட இருக்கட்டும். தேவன் நீர் எங்கள் மூலமாய் ஆண்டவரே குறிப்பாக பேச இருக்கிற அனைத்து தலைப்புகளிலும் தேவன் நீர் எங்களோடு இடைபடுங்க சுவாமி. உம்மை அண்டையை கிட்டி சேர்வதற்கு என்னுடைய வாழ்வை இன்னும் ஆண்டவரே வசந்த காலம் என்பது புதுமை படைப்பிலும் ஒரு வசந்த காலத்திலே தேவன் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அதிகமாய் கொடுக்கவும், உம்மண்டையை கிட்டி சேரவும் தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை நீங்கி நாங்கள் துதிக்கிறோம். இப்போதும் சுவாமி ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்களை ஆண்டவரே பிள்ளைகள் தவற விடாமல் ஆண்டவரே உம்மாண்டை கிட்டி சேர்வதற்கு இந்த தியானத்தை பிள்ளைகள் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரே தேவன் நீர் கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் நிகழ்ச்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே தேவன் நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணையெடுக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய சுவாமி. உங்களுடைய மாறாத கிருபையின் பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவனின் தடைகளை முறித்துக் கொண்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்துக் கொண்டு வரும்படியாய் என்று மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்தே எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் செய்வதாக
அனஞ்சலாக வைக்கப்பட்டாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்காக நினைப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளை செலுத்தாமல் தீவிர லட்சத்தோடு ராஜ்யம் கடமை மகிமை நிஜத்தை உங்களுடைய ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விருதமாக பாடல் புத்தகத்தில் 236வது பாடலை நாம் பாடுவோம். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது. இந்த பாடலை நாம் அனைவரும் இருதவிடமாக கரங்களை கட்டி நாம் பாடுவோம். 236வது பாடல். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த 2025வது ஆண்டிலே ஆண்டுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்முடைய வாழ்வை இன்னும் சிலுவையை நெருங்கி செல்வதற்கு
ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையின் ஸ்லாக்கியத்தை தந்தார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஏனென்றால் புதுமை படைத்திடும் இந்த வசந்த காலத்திலே நம்முடைய வாழ்வை ஆண்டவரை நெருங்கி சேர்வதற்கு, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை இன்னும் அதிகமாய் கொடுப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். ஏனென்றால் இந்த சாம்பலானது ஒரு துக்கத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் துக்கித்து அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகளை ஆண்டவரிடத்திலே என்ன பண்ணுவார்கள்? அறிக்கை செய்வார்கள். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதுமை படைத்திடும் வசந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாட்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேர்வதற்கு பிள்ளைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் திருச்சபைகள் எவ்வளமாய் அனுசரிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது திருச்சபைகளானது ஒரு பெருவிழாவாக இந்த நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்பதை சென்ட் அகஸ்டின் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தன்னுடைய கூற்றிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த நாட்கள் என்பது ஒரு பண்டிகைகளின் நாட்கள் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்கள் ஒரு பக்தி விருத்தி அடைய வேண்டிய ஒரு நாட்கள் என்று சொல்கிறார்கள். பக்தி விருத்தி அடைய வேண்டிய ஒரு நாட்கள் என்பது ஆண்டவரை நெருங்கி சேர்வதற்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சிறுமை அண்டை நெருங்கி சேர்வதற்கு. உதாரணமாய் நாம் பார்க்கும் பொழுது இந்த மரம் செடி கொடிகளை குறித்து நாம் பார்ப்போமே, ஆனால் எவ்வளவாய் இந்த நாட்களிலே தன்னுடைய இலைகளை எல்லாம் கீழே விட்டு தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு புதுப்பித்துக் கொள்கிறதோ, அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த வசந்த காலம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபையின் ஸ்லாக்கியம் என்பதை சென்ட் அகஸ்டின் அவர்கள் அநேக காரியங்களிலே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த 40 நாட்கள் திருச்சபையை குறித்து பார்க்கும் பொழுது இதிலே 6 ஞாயிற்றுக்கிழமை இதிலே சேர்க்கப்படாமல் காணப்படுகிறது. அந்த நாட்களை குறித்து என்ன பண்ணுகிறது? இந்த 40 நாட்களுக்குள்ளாய் காணப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11. தேவனுக்கேற்ற துக்கம் பின்னும் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. நீங்கள் இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது கொரிந்தியருடைய மனம் திரும்புதலை குறித்து அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவனுக்கேற்ற துக்கம் என்ன கொண்டு வருகிறது? மனஸ்தாபத்திற்கு இடப்படாமல் எதை கொண்டு வருகிறதா? ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை கொண்டு வருகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டு வருகிறது. ஆகவேதான் யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிற ஒரு லௌகீக துக்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் அவன் இந்த உலக பிரகாரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். காரணம் என்ன? தனக்கு
தனக்கு தேவை அந்த 30 வெள்ளி காசு. ஆகவேதான் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பணப்பையை சுமந்தவன் அந்த பணத்தின் காரியத்தை எப்போதும் சிந்தித்துக் கொண்டவனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே லௌகீக துக்கத்திற்கு நம்மை ஆண்டவர் அழைப்பிடவில்லை. மனம் திரும்புவதற்கு ஏதுவான ரட்சிப்பு உண்டாக்குகிற துக்கத்திற்கு நம்முடைய வாழ்வை அழைத்து செல்கிறதாய் காணப்படுகிறது. சிலுவையை நம்முடைய வாழ்வை அதற்கு அழைத்து செல்கிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வருகிறதா இருக்கிறது, எதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துகிறதா இருக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவை நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறதா, அனுதினமும் நம்முடைய வாழ்வை உற்சாகப்படுத்துகிறதா, எதிலே ஆவிக்குரிய வழியிலே சத்தியத்திற்கேற்ற வழியிலே அந்த சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையை சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், அருமையான ஒரு வசனம். 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானோ கர்த்தராகிய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த வசந்த காலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் துக்கத்திற்கும் மனஸ்தாபப்படுவதற்கும் அடையாளம். துக்கத்திற்கும் மனஸ்தாபப்படுதல் என்பது எதை கொண்டு வருகிறது என்றால், நாம் செய்த தவறுகளை சிந்தித்து அதை அறிக்கை செய்வதற்கு மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். சில நேரங்களிலே நாம் செய்த தவறுகளை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது சில தவறுகளை ஆண்டவர் நன்கு உணர்த்துவார். சில காரியத்தை நன்கு உணர்த்தி, மகனே மகளே நீ செய்கிற காரியம் தவறு என்று சொல்லி உணர்த்தும் போது ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துக்கப்படுத்தால் மாத்திரம் போதாது. யூதாசுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் அதுதான். அவன் துக்கம் மட்டும்தான் பட்டானே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணவில்லை? மனஸ்தாபப்படவில்லை. ரொம்ப முக்கியமான காரியம், மனஸ்தாபப்படவில்லை. ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரிடத்திலேயாவது நாம் இன்னும் பேசாமல் இருக்கிறோமா? சில காரியங்களை குறித்து நாம் இன்னும் வைராக்கியத்தோடு காணப்படுகிறோமா? நமக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு செய்தும் நம்முடைய வாழ்க்கை பேசாமல் அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்வு தடைப்பட்டிருக்கிறதா? நீங்களும் நானும் வேண்டும் என்றே பேசாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், பேசிவிட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், பேசிவிட வேண்டும். ஏனென்றால் அவர் சமாதானத்தை வைத்து சென்ற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை வைத்து சென்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது புதுமை படையிலும் இந்த வசந்த காலத்திலே இந்த 40 நாட்களை குறித்து வேதாகமத்திலே எங்கெங்கெல்லாம் வருகிறது என்பதை சில காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த 40 நாட்கள் ஏன் விசேஷித்த நாட்களாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் வாசியுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஜலப்பிரவாளம். ஆண்டவர் தண்ணியினாலே என்ன பண்ணுகிறார்? அழிக்கிறார். யாருடைய காலகட்டத்தில்? நோவாவுடைய காலகட்டத்தில். இந்த அழிவு எதற்காக? ஆண்டவருடைய அழைப்பை பெற்றும் அறியாமல் இருப்பதற்காக. யோசிக்கிறோமா? ஆண்டவர் உணர்த்தினார். என்ன சொல்லி உணர்த்தினார்? இனிமே நிச்சயம் என்ன பண்ணணும்? அங்க யோனாவுடைய காலத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். இங்கு மோசேயுடைய காலத்தை ஆண்டவர் தெளிவாய் எவனமாய் சொல்கிறார். மோசே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பேழை, நோவாவை பேழையை ஏற்படுத்த சொல்லி நோவாவுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? நீ மட்டும்தான் எப்படிப்பட்டவன்? உத்தமன். யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை எவனமாய் நடத்தி வந்த பாதையை நாம் சிந்திக்க வேண்டும்.
40 நாட்கள் பெருமழை பெய்தது. அந்த அனுபவம் நமக்கு நன்கு தெரியும். நோவா என்ன பண்ணினான்? குடும்பத்தோடு காக்கப்பட்டான். காக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஜோடு ஜோடுகளா என்ன பண்ணினார்கள்? ஜீவராசிகளை என்ன பண்ணினார்கள்? காப்பாற்றினார். ஆண்டவர் என்ன பண்ணினார்? மழைக்கு முன்பதாக பேரை அடைத்தார். அடைத்த கதவை யாரால் என்ன பண்ண முடியல? திறக்க முடியலங்க. 40 நாள் அனுபவம். அதன் பின்பு நோவா ஒரு காரியத்தை செய்கிறார். வேதத்திலே நான் சுருக்கமாய் சொல்கிறேன். என்ன பண்ணுகிறார்? ஒரு புறாவை அனுப்புகிறார். எதற்கு அடையாளம்? ஏதாவது மரம் செடி கொடியில உள்ள நுனி ஏதாவது எடுத்துட்டு வருதா பார்க்கலாம், தண்ணி வத்தி இருக்குதா பார்க்கலாம். யோசிக்கிறோமா? ஆண்டவர் கிருபை மிகுந்தவர் தான். ஆனாலும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சாம்பல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கத்திற்கு அடையாளமாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்வை நாம் என்ன பண்ண வேண்டும்? அங்கு உள்ள ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது மேட்டிமையான நிலையிலே காணப்பட்டார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நோவாவை ஏளனம் பண்ணின நாட்கள் உண்டு. யோசிக்கிறோமா? ஆனாலும் நோவா உத்தமனாய் காணப்பட்டான். 40 நாட்கள் அங்கு என்ன பண்ணவில்லை? நிறைவான மழை தான் பெய்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நோவாவை காத்த தேவன் நம்மை காப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த புதுமை படைத்திடும் வசந்த காலத்திலே முதலாவது நோவாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு புதுமையை படைத்து காத்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? காப்பாற்றினார். ஆனால் ஜனங்களை அழித்தார், ஜலத்தினால் அழித்தார். அதன் பின்புதான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் சொன்னார். அங்கு ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுமையை ஆண்டவர் படைக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணினார்? நோவாவை பயன்படுத்தினார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8வது 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 24:18. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் எத்தனை நாள் இருந்தான்? 40 நாள் மலையிலே இருந்தான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கை, ஆண்டவர் மோசேக்கு உடன்படிக்கையை கொடுத்தது மாத்திரமல்ல, மோசேயுடைய வாழ்க்கையை உடன்படிக்கையை ஆண்டவர் வலியுறுத்தி மோசேயுடைய வாழ்வை ஆண்டவர் வழி நடத்தினது மாத்திரமல்ல, அங்கு பார்க்கும் பொழுது மோசே ஆண்டவரோடு மலையிலே எத்தனை நாள் காணப்படுகிறான்? 40 நாட்கள். ஆண்டவர் மோசேயுடைய அழைப்பு நம் அனைவருக்கும் தெரியும். மோசே என்ன சொன்னான்? ஆண்டவரே, முடியாதப்பா, இந்த அழைப்பை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கு முடியாது. ஏனென்றால் நான் எப்படிப்பட்ட நாவுள்ள மனுஷன்? மந்த நாவு உள்ள மனிதன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மனுஷன் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த 40 நாட்கள் நம்முடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை காரியங்களை நீங்களும் நானும் முடியாது, ஆண்டவரே போதும் அப்பா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கிறது. அந்த நிலைகளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். நமக்கு ஒரு புதிய பலத்தை தருகிறார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே மாம்சத்தினால் முடியாது என்று வைத்திருக்கிற காரியத்தை மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொல்லுகிறார்? நீதான் வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத சாக்கியத்தை இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த தவசு நாட்களை பார்க்கும்படியாய், இந்த தவசு நாட்களை குறித்து சிந்திக்கும்படியாய், சிலுவையை குறித்து தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறார். அந்த 40 நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகள். ஆண்டவர் நமக்காக உபவாசம் பண்ணினார், வனவாசம் பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் சோனித்தானே, யோசிக்கிறோமா? மோசேயுடைய வாழ்க்கையில போராட்டம் வந்ததே ஆண்டவரை போல ஜனங்கள் எல்லாம் கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு ரெடியா இருக்கிறாங்க. எதற்காக? அடிக்குவதற்கு. எதற்கு? தண்ணி கிடைக்கல. வழி நடத்தும் போது தண்ணி கிடைக்கல.
அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்த ஜனங்கள் தாங்க, வேற யாரும் இல்ல. கூடயே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அடிக்கிறதுக்கு ஓங்குறாங்க. ஆனா மோசே என்ன பண்ணி ஆண்டவரத்துல கேட்டான், கண்மலையாகிய கிறிஸ்துவ அடிச்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய நேரங்களில ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டோம், அறிந்தோம், புரிந்தோம். ஆண்டவரை நாம் எவனமாய் நடத்துகிறோம், அவருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறோமா? மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து சில அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை கண்மலையாகிய கிறிஸ்துவை அடிக்க கூடாது, கண்மலையை நோக்கி தொடுன்னு சொன்னாரு, போல நீட்டு தான் சொன்னாரு. ஆனா என்ன பண்ணிட்டான், அடிச்சுட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 40 நாட்கள் மழையிலே என்ன செய்தான் மோசேயுடைய வாழ்க்கை? ஜெபம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை தேடுகிறோமா? தனித்து தேட வேண்டும், தனித்து ஜெபிக்க வேண்டும், தனித்து வேதம் வாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இந்த 40 நாட்கள் நோவாவை போல உத்தமன் என்று ஒரு பேர் பெற ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். இந்த 40 நாட்கள் மோசேயுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் முடியாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்து நிறைவேற்றும்படியாய் செய்தார் மோசே தீர்க்கதரிசி மூலமாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முடியாமல் எத்தனை காரியங்கள் இந்த ஆண்டிலே நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், இதுவரை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் அதை எடுக்க சொல்கிறார். அதை எடு, உன்னால் முடியும் என்று சொல்கிறார். நமக்கு பலத்தை தருகிற தேவன். மோசேக்கு ஆண்டவர் எவனமாய் பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தினாரோ அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை தருகிறார். அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரே. யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய சிலுவை அண்டை நெருங்கி சேர்வதற்கு இந்த நாளை ஆண்டவர் இந்த தவசு நாட்களிலே நம்மை அழைத்து வந்த தேவன் நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். 2வது மோசேயுடைய நிலையை குறித்து பார்த்தோம். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். யாரை குறித்து பார்க்கிறோம்? எலியா. இங்கு நாம் பார்க்கும் பொழுது எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது புசியாமலும் குடியாமலும் இருந்து பலனற்று போனான். எப்படி இருந்தான்? பலனற்று போனான். பலனற்று போன எலியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணினார்? புசித்து குடித்து எத்தனை நாள் நடந்தான்? 40 நாள். யோசிக்கிறோமா? இன்னைக்கு உபவாசம் என்பது எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பமான ஒரு காரியமாய் இருக்கிறது, ஒரு விருப்பம் மிகுந்த ஒரு அனுபவமாய் இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்காக உபவாசம் பண்ணின தேவன். நாம் எவனமாய் உபவாசம் பண்ணுகிறோம்? நம்முடைய வாழ்வை புதுமை படைத்திடும் வசந்த காலத்திலே நம்மை அழைத்து வந்த கர்த்தர், நம்முடைய வாழ்வை புதுமை படைக்கும்படியாய் நமக்கு ஒரு அழைப்பை தருகிற கர்த்தர். நாம் எவனமான உற்சாகமான நிலையோடு காணப்படுகிறோம். சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வை இன்னும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அங்கேயும் முடியாத என்ற சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்? உணவு கொடுத்து 40 நாள் என்ன பண்ணினார்? நடப்பயணம். பவுலடியாருடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுதும் அதுதானே, நடப்பயணம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் மாற மாற, வசதிகள் கிடைக்க ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்வை மீண்டும் புரட்டி போட வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. அந்த காலம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். ஏனென்றால் எந்த ஒரு டெக்னாலஜி இல்ல, எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனா என்ன பண்ணினாங்க? எல்லாம் நடப்பயணம். என்ன நடந்தாலும் இன்னும் யோசிக்கிறீங்களா? நேரம் பார்ப்பதற்கு என்ன இருக்காது? கடிகாரம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எலியா வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அண்ணன் உள்ள பாடுகளை ஆண்டவர் அண்ணனைக்கு சந்திக்க வைக்கிறாரு. யோசிக்கிறோமா?
மனுஷனாகி நீங்களும் நானும் தான் என்ன நினைக்கிறோம், ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் என் தலையிலே இருக்குது, நான் இந்த காரியத்தை எப்படி முடிப்பேன்னு தெரியலையே. ஆண்டவர் அதனதன் காரியத்தை அதனதன் காலத்தில் என்ன பண்ணுவார், நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகவேதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமா, அந்த உலகத்தின் பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நீங்களும் நானும் எவனமாய் சிந்திக்கிறோம், எவனமாய் அவர் அண்டை கிட்டி சேர்கிறோம். ஆண்டவர் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்த கர்த்தர் 40 நாள் மிக முக்கியமான ஒரு நாள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வு இன்னும் பலப்படுவதற்கு, தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை இன்னும் புதுமை அடைவதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார். எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் நடந்து போனார் 40 நாள். அதை நாம் பார்க்கும் பொழுது 4வதாக, முதலாவது பார்த்தோம் நோவாவுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் 40 நாட்கள் மழையை தந்தார். நோவாவுடைய வாழ்வு என்ன பண்ணினார், உத்தமன் என்று விளங்க பண்ணினார். அதே நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், இரவும் பகலும் என்ன பண்ணினார், 40 நாட்கள் மலையிலே காணப்பட்டார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு பருவதம் மட்டும் என்ன பண்ணினார், நடந்து போனார். யார், எலியாவுடைய வாழ்க்கை உற்ற பின்பு ஆண்டவர் 40 நாட்கள் என்ன பண்ணினார், நடபயணமாய் நடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர், தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நீவே கவிழ்க்கப்பட்டு போ என்று கூறினார். என்ன சொல்கிறார், யோனா பிரசங்கித்தான். என்ன பிரசங்கித்தான், ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அங்கு உண்ட பின்பு 40 நாள் நடந்தான். யார், எலியா. இங்கு யோனா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி 40 நாள் நினிவே கவிழ்ந்து போவதற்கு 40 நாள் உண்டு. உனக்கு கிடைத்த இந்த நாளையாவது ஆண்டவருக்கு எதுவான காரியத்தை நீ குறித்து சிந்தித்தே ஆனால் உனக்கு எப்படி இருக்கும், நலமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதை குறித்து நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவர் நினிவேயுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்ட நிலையை யோனாவின் மூலமாய் ஆண்டவர் வழிநடத்தினார். எங்கு போக வேண்டிய யோனா முதலாவது எங்கு சென்றான், தர்சீசுக்கு போனார். அதன் பின்புதான் ஆண்டவருடைய அழைப்பை நன்கு உணர்ந்தார். எங்கிருந்து, மீன் வயிற்றிலிருந்து. யோசிக்கிறோமா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரங்களிலே அப்படிதான். ஏனென்றால் இந்த உலகத்தில் இடம் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுங்க. எல்லாவற்றையும் கஷ்டப்படாமல் அனுபவிக்க வேண்டும். யோசிக்கிறோமா, யோனாவுடைய வாழ்க்கையில மனதில் இருந்த காரியம் அதுதான். வேத வல்லுநர்கள் யோனாவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், சுருக்கமாய் சொல்ல போனால் கஷ்டப்படாமல் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் என்கிறார்கள். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை நினிவேக்கு போய் எத்தனை நாள் பிரசங்கிக்க வேண்டும், 40 நாட்கள். யோசிக்கிறோமா, அதற்கு தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணவில்லை, இடம் கொடுக்காதபடியினாலே தான் அவன் எங்கு சென்றானா, தர்சீசுக்கு சென்றான். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன், ஆண்டவருக்கு உகந்தவனாய் வாழ்ந்தவன் தான். ஆனால் உணர வேண்டிய காலம் ஒன்று, உணர்ந்த காலம் ஒன்று. யோசிக்கிறோமா, ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் காலகட்டத்திலே உணர வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா காலகட்டத்தை எப்படிப்பட்ட காலகட்டமாய் காணப்பட்டது, ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருந்தது யோசிக்கிறோமா? உண்மையாகவே ஊழியர்களாக நாங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கோம். ஜனங்களையும் பார்க்கல, பேசவும் முடியல. காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமா இருந்தது பார்த்தீங்களா? ஆலயத்தை பார்க்க முடியுதா? ஆண்டுடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புகிற காலம் இது. இன்றைக்கு உனக்கு கிடைத்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நோவாவை போல இருந்தால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்.
மோசேயை போல் இருந்தால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அனுபவங்கள் எலியாவை போல் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். யோனாவை போல் நாம் அடிபட்டு ஆண்டவர் அண்டை போக வேண்டாம். யோசிக்கிறோமா? மீன் வயிற்றுல இருந்துதான் யோசிக்கிறான், உணர்கிறான், தன் பாவங்களை குறித்து உணர்கிறான். அப்போதுதான் ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். சிந்திக்கிறதற்கு நல்ல திராணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு கரைக்கு போய் கட்டினது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் கூட நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கலாம். எப்படி? அவனா அவளா ஒரு அடி பட்டாதான் அவனுக்கு தெரியும் என்னன்றது. வேண்டாம், யோனாவை போல் இருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர்களை கிட்டி சேர்வதற்கு நம்முடைய வாழ்வை பலப்படுத்திக் கொள்வோம். என்றால் நமக்கு ஒரு அழைப்பை தந்த கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை அழைத்தார். எதற்கு? நம்மை ஆசீர்வதித்து பெருகப்படுவதற்கு அழைத்தார். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை எதற்காக அழைக்கிறார்? சிலுவை அண்டையை நெருங்கி செல்வதற்கு, மனதிரும்புவதற்கேற்ற கனியை கொடுப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கை சாம்பல் அண்டை மாத்திரம் இருந்து துக்கப்படுவதற்கு இல்லை. யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்கிறார். மனஸ்தாபப்பட வேண்டும். யூதாசுடைய வாழ்க்கையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். துக்கப்படுத்தது உண்மைதான், ஆனால் இடப்படவில்லை, மனஸ்தாபப்படவில்லை. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் வரும் பொழுது என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளமாய் சிந்திக்க வைக்கிறார். யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வதாக வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான கிறிஸ்தாவங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். யோசிக்கிறோமா? எத்தனை நாள் நான் காண்பித்தார்? நான் உயிரோடு இருக்கிறேன்னு 40 நாட்கள். அதுவும் 40 நாட்கள். யோசிங்க. மனுஷன் என்ன பண்ணல? நம்பல. சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? பூட்டப்பட்ட அறையில் இருந்தாங்க. ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், 40 நாட்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து பரமேறினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? உணராத நிலையிலே பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், போதும், நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை எவனமாய் காணப்பட வேண்டும். நோவாவின் காலகட்டத்தினால் நடைபெற்ற அந்த ஜலத்தினால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? அழிவுக்கு நேராய் போகக்கூடாது. அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கையிலே மேகத்தின் மேல் இரவும் பகலும் மலையின் மேல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரை நெருங்கி சேர்வதற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அடுத்தபடியாய் பார்த்தோம் எலியாவுடைய வாழ்க்கை. அவர் குடித்து புசித்து 40 நாட்கள் நடைபயணமாய் என்ன பண்ணினான்? போனான். எங்கு போனான்? அங்கு ஒரே பெண்ணும் பர்வதம் மட்டும் போனான். ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கு கிட்டி சேர்கிறோம்? யாருடைய கிட்டி சேர்கிறோம்? ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது யோனா பிரசங்கம் செய்வதற்காய் ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. நீ எங்கே போவோ? நினிவேக்கு எதிராய் போய் பிரசங்கம் செய்ய சொன்னார். ஆனால் தர்ஷீஷுக்கு போனான். அதன் பின்பு உணர்ந்த பின்பு நடைபயணமாய் ஒரு நாள் நடந்து போனான். நடந்து போய் 40 நாள் தான் இருக்கு நினிவே அழிவதற்கு. உணர்த்தினான். உணர்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உணர்த்தும் பொழுது உணர்வடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடங்களில் ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு உணர்த்துவார். இந்த இடத்துல வேண்டாம், நீ போகாதுன்னா போகாத. யோசிக்கிறோமா? இந்த இடம் நீ போ அப்படின்னா போகணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா?
சில நேரம் உணர்வில்லாதவர்களாய் நான் போகக்கூடாது என்ற இடத்திலேயும் நாம் சென்று விடுகிறோம். யோசியுங்கள், ஆண்டவருடைய அழைப்பு எதற்கோ அதற்கு செவி கொடுக்க வேண்டும். எப்படி சாமுவேலை போல புரியல, ஏழு இடத்துல போய் சொல்றான், திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உணர்த்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சிறு குழந்தையை போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை எவனமாய் நடத்தி வந்த பாதையை குறித்து சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நாம் கடன்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் அண்டையிலேயே செய்வதற்கு. நாம் துக்கப்பட்டால் போதாது, நாம் மனஸ்தாபப்பட வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். ஆண்டவர் அதைதான் உணர்த்துகிறார். கடைசியாய் பார்க்கும் பொழுது அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் கஷ்டப்பட்டார், வனவாசம் பண்ணினார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகள் ஒரு மீட்பட்டை நெருங்கி சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தார். கொடுத்த பின்பு என்ன பண்ணினார், உயிர் தெரிந்த பின்பு 40 நாள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணினார், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை காண்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த சாம்பல் புதனானது நம்முடைய வாழ்க்கையை வெறும் துக்கத்திற்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? சில நேரங்களில் நாம் சிந்திக்கிறது உண்டு. சில காரியத்தை அந்த நேரம் யோசித்து அழுது விட்டு விடுவோம். யோசிக்கிறோமா? அதன் பின்பு அது நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, இல்லை, ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார். துக்கப்பட்டால் மாத்திரமல்ல, மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும். மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நாம் என்ன பண்ண வேண்டும், நெருங்கி சேர வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, அது மாத்திரமல்ல, பலிபீடங்கள் அண்டையே நெருங்கி நம்முடைய வாழ்க்கையிலே மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண வேண்டும், செபிக்க வேண்டும். மனம் வருந்தி நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் அதை அறிக்கை செய்து என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரீயூனியன் என்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்கிறது. ஏனென்றால் இந்த நாட்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரினியூவல், புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் ஆண்டவர் 40 நாட்கள் நமக்காக பாடுபட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சாம்பல் புதன்கிழமையாகி இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் துக்கப்படுவது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்வு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்க உபவாச ஜெபம் காலையிலே நடைபெறும். அது மாத்திரமல்ல, மாலையிலே தவறாமல் இதே போல தியான ஆராதனைக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டேன். பல தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே தவறாமல் உற்சாகத்தோடு வெள்ளிக்கிழமையிலிருந்து தியான ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை நாம் 2வது சனிக்கிழமையினாலே குறிப்பாக உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த வர சனிக்கிழமை 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமையினாலே உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் தவறாமல் அதை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காலை 10 மணிக்கு நடைபெறும். கட்டணம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக ஒரு சில சரணங்களை நாம் பாடுவோம். 239வது பாடல், கல்வாரியின் கருணையிலே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். இன்னொரு அறிவிப்பு, இன்னும் குறிப்பாக சுயபெருப்பு ஊட்டியல் பெறாதவர்கள் நீங்கள் அதை பெற்று செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவர் பெற்றிருக்கிறீர்கள். பெறாதவர்கள் இருப்பீர்களானால் ஆராதனை முடிந்த பின்பு போதுகிற மாவட்டத்திலிருந்து பெற்று செல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். Why
அனைவரும் உட்காருவோம். ஜெபசிந்தையோடு ஆண்டவருடைய அறிக்கை பணியிலே நாம் கலந்து கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நாம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாலுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகி அப்பத்திலும் ரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய திருந்து அவருடைய சீஷர்கள் உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களிலிருந்து விலகினவர்களும் ரட்சிப்பு கேட்டு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்மத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இவற்றை ஞாபகார்த்தங்கள் நினைவு கூர்வமாக அவர் திரும்பி வருவார் என்பதற்கு அடையாளம் என்பதையும் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாக இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாக மனப்பரவி பிறகு அன்பும் சிநேகமுமாயிருந்து இவருடைய தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக விளங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பாடப்புத்தகத்திலே 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை சபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எழுதுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதர்களுக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் தீமையினாலும் உங்களுடைய பெரிய மகத்துவத்துக்கு விரோதமான அனுப்பி சேர்ந்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டுக் கொள்கிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு யோகப்படுகிறோம். அவையை நாம் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவை உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு தீர்மாய் நடத்துவதை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிடுகிறோம். ஆமென். உத்தமமான ஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனதிருப்புகளை அவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எழுதுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பணியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உங்களுடைய மேசையின் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரமல்ல. ஆனாலும் தேவையை எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாக ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவம் உள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய வேலைந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவருடைய எங்களுக்குள்ளும் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தவர்களும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவனே, எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருகிறேன். அவர் சிலுவையை ஒரே தரம் தாமே ஏற்றபடியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போனதுமான பணியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவது கொள்ளாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் வெளிப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே.
இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதில் உமது குமாரன் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நிறைவு கூர்ந்து தருசாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக் கொள்ளும்போது அவருடைய திரு சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பாடுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். தற்போதைய பந்தில் ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் பாகவத்தை கலந்து கொள்ளும்படி உண்மையாக அழைக்கிறேன்.
உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவுது. சமாதானத்தோட போக்கடவோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் அந்த புத்தகத்திலே 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். உணர்ந்திருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானம் மனுஷர்களும் சர்வத்துக்கும் நல்லதாவானி தேவனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழுகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய கருணை பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவனே ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உடனானவராக இருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். சாபமானது துக்கத்திற்கும் மனஸ்தாபத்திற்கும் அடையாளம் என்பதை சிந்திக்கும்படியாய் வேதத்திலிருந்து 40 நாட்கள் எவனமாய் பிள்ளைகள் துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு சிலுவை அண்டை எவனமாய் நெருங்கினார்கள் என்பதை சிந்திக்கும்படியாய் கிருபைகளை இரக்கங்களை நீங்கள் சோதனைகளோம். இப்போதும் சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் எப்போதும் உங்களுடைய சிலுவை அண்டை நெருங்கி செய்வதற்கு எங்களுடைய வாழ்வை புதுமை படைத்திடும் இந்த வசந்த காலத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உம்மண்டை நெருங்கி சேர தேவநீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை அதிகமாய் கொடுக்க தேவநீர் கிருபை வரங்களை தருபடியாய் வெற்றி மட்டாடுகிறோம். ஆவியின் கனி உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யப்பா. இப்போது சுவாமி, வந்த அனைத்து பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகளோடு, பாரத்தோடு வேதனையோடு வந்த பிள்ளைகளோடு தேவநீர் பிள்ளைகளை பார்க்கிற கத்து உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கத்து உங்களுடைய ஆலயத்திற்கு வந்த பின்பு பிள்ளைகள் துக்கத்தோடு செல்லாதபடிக்கு தேவநீர் பிள்ளைகளை நிறைவாய் நடத்தும்படியாய் வெற்றி மண்டாடுகிறோம். உங்களுடைய ஐக்கிய பந்திலே நாம் இணைந்திருக்கிறோம் சுவாமி. அதன் மூலமாய் மேலும் என்னுடைய வாழ்க்கை புதுமை படைகிற உம்மண்டை நெருங்கி சேர தேவநீர் இன்னும் அதிகமாய் கிருபை வரங்களை சுவாமி. உங்களுடைய புதியத்திற்கேற்ற பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் செல்கிறோம். ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்விலே நிறைவாய் காணப்பட தொடர்ந்து ஆண்டவரே இழந்து கால தியான ஆராதனைகளை தேவநீர் பொறுப்பெடுத்து நடத்துகிற சுவாமி. சத்தியத்தை அறிய நாங்கள் சத்தியத்தில் உள்ள விடுதலையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவநீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை வரங்களை தந்துபடி நடத்துகிற சுவாமி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சமாதானத்தோடு போக்குவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்.